ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஸ்டோன் ஏஜில் இருந்து எது வரையும் அப்படின்னா ஹர்ஷாஸ் ரூல் வரையும் பார்க்க போகிறோம். ஹர்ஷா ரூல். ஹர்ஷாஸ் வந்து நார்த் இந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, சவுத் இந்தியாவில் பல்லவாஸ். ஸோ இது வர எந்த ஏடி அப்படின்னா கிட்டத்தட்ட 700. ஸோ ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் டு 700 ஏடி வரையும் கவர் பண்ணுறது தான் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகேவா? ஸ்டோன் ஏஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர்லி ஹியூமன், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன்ஸ் ஆர் இவால்வ்டு ஃப்ரம் ஏப்ஸ். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் சொல்கிறேன். ஸோ 99% of DNA, 99.8% of DNA, human DNA matches with chimpanzee. So DNA testல தான் we identified that we are evolved from apes particular. ஸோ மங்கீஸ்க்கு ஏப்ஸ்க்கு என்னன்னா, மங்கீஸ் வந்துட்டு இட் இஸ் அ ப்ராட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கீஸ்ல ஒரு பர்டிகுலர் குரூப் தான் ஏப்ஸ். மங்கீஸோட அட்வான்ஸ்டு அடுத்த ஸ்டேஜ் எவல்யூஷன் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இப்படி வரும் இல்லை, அதில் பர்டிகுலர் மங்கீஸை விட ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸ் தான் ஏப்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஏப்ஸ் ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். ஸோ ஏப்ஸ் என்னென்ன அப்படின்னா சிம்பான்சீஸ், கொரிலாஸ், ஹூலு கிபன், இதெல்லாம் ஏப்ஸ். தே ஆர் நாட் மங்கீஸ். என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, டெய்ல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் யூஸிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸை கிராக் பண்ணி சாப்பிட்றது. மங்கீஸ் வந்து அதை பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸை பிக் பண்ணி சாப்பிடக்கூடிய எபிலிட்டி மட்டும் தான் மங்கீஸ்க்கு. ஏப்ஸ் ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ஸ் ஆர் ஹைலி அர்போரியல். தே ஹாவ் அர்போரியல்னா ட்ரீ ரிசைடிங், பட் தே ஹாவ் ஸ்ட்ராங் லிம்ஸ் தேன் மங்கீஸ். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நேரம் ஹேங் பண்ண முடியும், வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி. ஸோ அதுதான். ஸோ மங்கீஸோட அட்வான்ஸ்ட் எவல்யூஷன் தான் ஏப்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் இவால்வ்டு ஃப்ரம் ஏப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமனில் நிறைய நம்ம பார்த்துருப்பீங்க. நியோலித்திக் மேன், தென் ஹோமோசேப்பியன்ஸ், இப்படி தான் வந்து இவால்வ் ஆனது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நியோலித்திக் மேன் வந்திருப்பாங்க, ஹோமோ இண்டிகஸ், ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நியாண்டர்தல் மேன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மோர் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், அவ்வளோதான். இப்போ நியாண்டர்தல் மேன் பார்த்தீங்கன்னா 4 லெக்ல வாக் பண்ணாங்க அப்படி சொல்லுவோம். 4 லிம்ஸ் யூஸ் பண்ணி வாக் பண்ணாங்க அப்படின்னு ஏன் ஃபாசில்ஸ் தான் எவிடன்ஸ். ஃபாசில்ஸ்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நியாண்டர்தல் மேன் இருக்கான்னு வச்சுக்கோ, இறந்ததுக்கப்புறம் பரி இடத்துல வந்துட்டு தே வில் பரி தெம். ஸோ அதை ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாசில் அப்படியே ரிட்டைன் ஆகுமா, ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகாது. பிகாஸ் அந்த ஃபாசில்ஸ் தான் எவிடன்ஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அதுதான் ஃபாசில்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. ஏன் பண்ண முடியாது? ஃபாசில்ஸ் வச்சு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அழகாக ஐடென்டிஃபை பண்ணலாமே. ஒரு அனிமல் இப்படி தான் இருந்திருக்கு, அது பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். டைனோசரஸ் யார் பார்த்தா? அதோட ஃபாசில்ஸ் வெறும் வந்து போன் மட்டும் வச்சு கிடையாது, அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் நடந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு கோயின்செட் பண்ணுறது. அதுக்கு தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ்ங்கிறது. அதானே ஆந்த்ரோபாலஜி. பர்டிகுலராக சொல்லணும்னா உங்களுக்கு ஆப்ஷனலில் வருமே ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி அபவுட் ஹியூமன்ஸ், ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் பற்றி ஃபுல்லாகவே படிப்பீங்க. ஸோ இப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்னு இதெல்லாம் இங்கே சின்ன வயசுலேயே வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோ இண்டிகஸ், நம்ம வந்து ஹோமோசேப்பியன் ஸ்பீஷிஸ் இப்போ ப்ரெசென்ட்டாக. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியூமன் எங்கே வந்தாங்க அப்படின்னா, ஹீ அப்பியர்ட் இன் ஆஃப்ரிக்கா. எப்போ? 3 மில்லினியம் பிசிஇல. ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை 5 lakh பிசிஇல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் கிராப்ஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாசிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப லேட், 5 lakh பிசிஇல தான். ஸோ எப்படின்னா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருந்து தே குட் ஹாவ் மைக்ரேட்டட் டு இந்தியா அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டடீஸ். இவால்வ் ஆயிருக்கலாம் ஆர் தே குட் ஹாவ் மைக்ரேட்டட். பட் என்ன அப்படின்னா, இப்போ வரையும் ப்ரெசென்ட்டாக 5 lakh பிசிஇ தான் நம்மளோட இந்தியா வந்து வெரி லேட் இன் ஹியூமன் அப்பியரன்ஸ்ன்னு இப்போ வரை ஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டாக போரியன் மகாராஷ்டிரால இயர்லி மேனோட ஃபாசில் வந்து டேட்டட் டு 1.4 மில்லினியம் பிசிஇ. பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஃபுல்லி எவிடன்ஸோட பப்ளிகேஷன் பண்ணல, இன்டர்நேஷனல் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணப்படலை. பட் போரியன் மகாராஷ்டிரால இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டோரியை கேளுங்க, நான் என்ன நோட் பண்ணுங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ போரியன் மகாராஷ்டிரால 1.4 மில்லினியம் பிசிஇல ஃபாசில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அது வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக வேலிட் ஆகலை, ரிசர்ச் போயிட்டு இருக்கு, ஆன்கோயிங். ஓகேவா? தென் ஃபேஸஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டோன் ஏஜ். அந்த ஹியூமன்ஸ் வந்து ஏன் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம்?
they used stones as tools. ஸோ அதனால தான் ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டோன் ஏஜை 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இயர்லி ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ் அண்ட் லேட்டர் ஸ்டோன் ஏஜ். ஸோ இயர்லி ஸ்டோன் ஏஜ் அதாவது வந்துட்டு அதை வந்து பேலியோலித்திக். பேலியோனாவே ஏன்ஷியன்ட், வெரி ஓல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து பேலியோலித்திக். ஸோ இயர்லி ஸ்டோன் ஏஜை லோவர் பேலியோலித்திக்னும், மிடில் ஸ்டோன் ஏஜை மிடில் பேலியோலித்திக்னும், லேட்டஸ்ட் ஸ்டோன் ஏஜை அப்பர் பேலியோலித்திக்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ லோயர் பேலியோலித்திக் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 lakh. அதுக்கு முன்னாடி இருந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்படி அவங்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்கிற எவிடன்ஸ் இல்லை. ஸோ லோயர் பேலியோலித்திக் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 lakh to 50,000 BCE. மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து 50,000 to 40,000 BCE. அண்ட் அப்பர் பேலியோலித்திக் வந்துட்டு 40,000 to 10,000 BCE. 10,000 BCEக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் போயிடுவோம். ஸோ பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், இது 3 தான் ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் இஸ் broadly divided into Paleolithic, Mesolithic and Neolithic. ஸோ பேலியோலித்திக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் அப் டு 10,000 BCE வரையும். தென் மீசோலித்திக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10,000 to 1000 BCE வரையும். தென் அதுக்கப்புறம் நியோலித்திக். இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மீசோலித்திக்ல தான் ஸ்டார்ட்டே ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் வெரி ஏன்ஷியன்ட், நம்மளை விட நம்மளோட ஆன்சிஸ்டர் ஸ்பீஷிஸ் இருந்தாங்க. நியாண்டர்தல்ஸ், ஹோமோ இண்டிகஸ் இவங்கெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போமா பேலியோலித்திக்ல இந்த பீரியட்ல 5 lakh to 50,000 BCEல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வாஸ் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஐஸ் ஏஜ். ஐஸ் ஏஜ்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த எர்த் இஸ் கவர் பை ஐஸ். சன்லைட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ், ஜாகிரபிக்கல் ரீசன்ஸ் நிறையா இருக்கு. பட் இட் வாஸ் அ பீரியட். இப்போ ஹிஸ்ட்ரியில் அது தேவையில்லை. ஹிஸ்ட்ரியில் வந்து இட் வாஸ் அன் ஐஸ் ஏஜ். இது ஏன் ஐஸ் ஏஜாக இருந்துச்சுங்கிறதுல ஜாகிரபியில் நீங்கள் படிப்பீங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஹேண்ட் ஆக்சஸ் அதுதான் மெயின். சாப்பர்ஸ் அண்ட் கிளீவர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹேண்ட் ஆக்சஸ்னா என்ன? கோடாலி தான், ஆனால் வந்துட்டு ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் டே கோடாலியில் வந்துட்டு ஆக்ஸ் இருக்குன்னா அதுக்கான இதுவும் இருக்கும் இல்லையா, மீன் அந்த பிடிக்கிற ஸ்டெம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆன்ஷியன்ட் ஏஜில் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த இமேஜ் வந்து பார்க்கணும். ஸோ ஹேண்ட் ஆக்சஸ், சாப்பர்ஸ், கிளீவர்ஸ் இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, இயர்லி ஸ்டோன் ஏஜ் எங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க? இப்போ எந்த ரீஜனில் இந்தியாவில் வந்து இயர்லி ஸ்டோன் ஏஜ் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரீஜன் வந்துட்டு சோஹன் வேலி, பஞ்சாப். இப்போ ப்ரெசன்ட் டே இட் இஸ் இன் பாகிஸ்தான். தென் பெலன் வேலி இன் மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பிம்டகா கேவ்ஸ். பிம்டகா கேவ்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ பிம்டகா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேவ். ஸோ இட் ஹோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னா பேலியோலித்திக்லேருந்து நியோலித்திக் மேன் வரை எல்லாருமே அந்த கேவ்ஸை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு செட்டில்மெண்ட்ஸ், ஹவுஸ்ல எதுவுமே பில்ட் பண்ணல. தே ரிலேட் ஆன் நேச்சுரல் கேவ்ஸ், ஃபாரஸ்ட், ஓப்பன் ஸ்பேசஸ் தான் ரிலே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் அவங்க ஸ்டே பண்ணி அங்கே எப்படி எவிடன்ஸ்னா தே ட்ரா தேர் ஓன் இமேஜினேஷன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியிருந்தாங்க அந்த கேஸில். ஸோ அதை தான் வந்து நம்ம எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ பிம்டகா கேஸ் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் சைட். ஓகேவா? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா என்னன்னு தெரியல, ஓகே பார்த்து சொல்கிறேன். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். ஸோ இந்த ரீஜனில் வந்துட்டு ஸோ லோயர் பேலியோலித்திக் பீப்புள் வந்து ரிசைட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு. யூபிஎஸ்சி பொறுத்தவரை இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. இது வந்து கேட்கறது இல்லை. இதை எதுக்கு அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக். ஓகே, லோயருக்கும் மிடிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே வந்துட்டு டூல்ஸ் வேர் மேட் ஆஃப் ஃப்ளேக்ஸ். அதுதான் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ். ஃப்ளேக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு ராக்கோட கோர் ரீஜன் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து மற்ற ரீஜனுக்கு காவ் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிறத வச்சு டூல்ஸ் மேக் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க மிடில் பேலியோலித்திக் ஏஜுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸ், பாயிண்ட்ஸ், போரஸ், ஸ்கிராப்பர்ஸ் எல்லாமே இவர் மேட் ஆஃப் ஃப்ளேக்ஸ். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இருக்கும். தென் சைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் ரீஜனில் தான் ஸ்டே பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்பர் பேலியோலித்திக். ஸோ என்ன அப்படின்னா இந்த பீரியட்ல இட் கோயின்சைட் வித் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஸ் ஏஜ் அண்ட் கிளைமேட் பிகம் கம்பேரிட்டிவ்லி வார்மாக இருந்துச்சு.
ஸோ என்ன அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ் எமர்ஜ்ட் ஹியர். அப்பர் பேலியோலித்திக்ல தான் ஹோமோசெப்பியன்ஸ் வேர் எமர்ஜ்ட். ஓகேவா? ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஃபவுண்டட். ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரீஸும் கிட்டத்தட்ட ஃப்ளேக்ஸ் மாதிரி தான், பட் ராக்ஸ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக வந்து யூஸ் பண்ணாங்க. ஹார்ட் ராக்ஸ் சூஸ் பண்ணி, செடிமெண்ட்ரி ராக்ஸ் இல்லாமல் மெட்டமார்பிக் ராக்ஸ் அந்த மாதிரி ஹார்ட் ராக்ஸ் யூஸ் பண்ணி தென் தி காவ்ட் அவுட் அந்த கோர் ரீஜியனை. அதுதான் வந்து ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஃபவுண்டட் இன் லார்ஜ் நம்பர் இந்த பீரியட்ல. தென் ஓகே அதான் சேம். ஸோ டியூ டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீசோலித்திக்கை விட மோர் நம்பர் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்ததுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளேக் பேட் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ராக் இருக்குன்னா ஜஸ்ட் அதை எடுத்து டூல்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தே கேம் டு ரியலைசேஷன் த கோர் ரீஜன், ஒரு ராக்கோட கோர் ரீஜன் இஸ் வெரி ஸ்ட்ராங். மினரல்ஸ் வந்து பவுண்டாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுல இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் டூல்ஸ் மேக் பண்ணோம்னா என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி இவல்யூஷன் நடந்துச்சு. தென் அதான் ரிச் ஸ்டோன்ஸ் மேட் ஆஃப் ஃப்ளின்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அது டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், ஸோ அது தேவையில்லை. இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோன்ஸ் போன் ஹார்ன்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் டூல்ஸா. அதாவது அனிமல்ஸோட போன் ஹார்ன்ஸ், ஹார்ன் போன்ஸ் இருக்குல்ல, ஹார்ன்ல இருக்க போன்ஸ், ஸோ ஹார்ன் போன்ஸ் என்னது ஸோ அதை வந்துட்டு தே யூஸ்ட் அஸ் டூல்ஸ். அதுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தாமணங்கி அண்ட் முச்சத்தலா கேவ் ஷெல்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச் சைட்ஸ் ஆஃப் போன் ஹார்ன்ஸை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகே, என்ன ஆக்சுவலி இதுதான் ஒரு முக்கியமான இது என்னன்னா, அலுவியல் பிளைன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் இண்டஸ்ல வந்துட்டு பேலியோலித்திக் பீப்புள் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். தென்டா நீங்க யோசிச்சு பாருங்க, அலுவியல் ரீஜன் ரிவர் சைட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தேவர் ரிச் ஃபர்டைல் ரீஜன்ஸ் இல்லையா? ஸோ ஃபர்டைல் ரீஜன்ஸ்ல சிவிலைசேஷன் அதிகமாக நடக்கும். பட் ஏன் பேலியோலித்திக் அங்கே இல்லை? ஏன் பேலியோலித்திக் பீப்புள் வந்து அலுவியல் பிளைன்ஸ்ல ஆக்குபை பண்ணலை? எஸ், அப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணல. அதுதான் மெயின் ரீசன். அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இண்டஸ் ரீஜன் இல்லை கேங்கஸ், பிகாஸ் தேவர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். உங்களுக்கு இது அவேர்னஸ் இருக்குல்ல? தேவர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், தேவர் நாட் அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஸோ அதன் அக்ரிகல்ச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நியோலித்திக் பீரியட்ல. ஸோ 3 பீரியட் பார்த்தோமா, பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். ஸோ நியோலித்திக் பீரியட்ல தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரையுமே பீப்புள் வேர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ். அதனால தான் என்ன அலுவியல் பிளைன்ஸ்ல அவங்க ஆக்குபை பண்ணல. தேவர் அது மட்டும் இல்லாமல் அலுவியல் பிளைன்ஸ் ஆர் ப்ரான் டு ஃப்ளட்டிங். அது மட்டும் இல்லாமல் அலுவியல் பிளைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தெரே ரீஜியன், நீங்க கேங்கஸோட தெரே ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ரிச் இன் ஃபாரஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு தே டிட் நாட் ஆக்குபை தோஸ் பிளேசஸ். தென் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஆந்த்ரோபாலஜி இந்த ஃபுல்லாக நம்ம படித்தோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ராபர்ட் ப்ரூஸ் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் ஹீ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்காலஜி. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஐடென்டிஃபை பேலியோலித்திக் சைட்ஸ் இன் பல்லாவரம், சென்னையில். சென்னை பல்லாவரம் வாஸ் வெரி டென்ஸ் ஃபாரஸ்டட் ரீஜியன். அப்படிதான் இருந்துச்சு அன்லெஸ் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர வரையும். ஸோ வெரி ரிச் இன் ஃபாரஸ்ட் சைட்ஸ். ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆக்சஸ் டிஸ்கவர் பண்ணது ராபர்ட் ப்ரூஸ். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணி வச்சது இவர் தான். தென் அதுக்கப்புறம் வி கண்டினியூடு. இதெல்லாம் தேவையில்ல. தென் இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக சைட்ஸ். யூபிஎஸ்சியில் எப்படி இப்போ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டோன் ஏஜோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டோன் ஏஜில் ஹேண்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணாங்க, ஃப்ளிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, ஃப்ளேக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, தேவர் ஆஸ்கிங் சைட்ஸ், என்ன சைட்ஸாக வேணாலும் இருக்கலாம், பேலியோலித்திக் சைட்ஸ், மீசோலித்திக் சைட்ஸ், நியோலித்திக் சைட்ஸ், அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங், அப்படிதான் இப்போ கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது கொடுத்துருக்குறது. ஓகேவா? ஹத்னோரா இன் மத்திய பிரதேஷ், இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கப் பண்ணி தான் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஆஃப் உமன் வாஸ் டிஸ்கவர்ட். இட் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஹியூமன் ஃபாசில் இன் இந்தியா. ஏர்லியஸ்ட் ஹியூமன் ஃபாசில் இதுதான். ஓகேவா? பேலியோலித்திக் சைட்லேயே இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் ஃபாசில் கண்டுபிடிக்கிறாங்க. தென் ஹங்சி அண்ட் பைச்சல் இன் கர்நாடகா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தித்வானா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தித்வானா இன் ராஜஸ்தான்,
Paleolithic site. Then Karnool caves of Andhra Pradesh. ஸோ இதெல்லாமே பேலியோலித்திக் சைட். ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்லி ஹியூமன் எப்போ, ஸோ ஆப்பிரிக்காவில் 3rd million BC எழுதிக்கோங்க. தென் போரியன் மகாராஷ்டிராவில் ரிசர்ச் ஆன்கோயிங், ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. தென் நெக்ஸ்ட் என்ன இதை நோட் பண்ணிக்கோங்க, 3 phases. ஸ்டோன் ஏஜ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் ஏஜ். ஸோ பேலியோலித்திக் ஃபேஸ் வித் அந்த பிசி இந்த ஏஜோட எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இயர்லி ஸ்டோன் ஏஜில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ எழுதிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன, ஹேண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணாங்க, தேவர் ஹண்டர் கேதரர்ஸ், ஹோமோசெப்பியன்ஸ் எமர்ஜே ஆகல, அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது, வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. இதை நீங்க இந்த ஸ்டோனேஜ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பின்னாடி சைட்ஸ் வந்து பெருசா வராது. ஸ்டோனேஜ் பொறுத்தவரை சைட்ஸ் தான் கேட்கறாங்க யூபிஎஸ்சி, வேற எதுவும் கேட்கறது இல்லை. ஸோ மிடில் பேலியோலித்திக்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, they used flakes. தென் அப்பர் பேலியோலித்திக்ல தான் ஹோமோசெப்பியன்ஸ் emerged. அதனால ஸோ ஹோமோசெப்பியன்ஸ் வந்து they were more intelligent than past humans. அதனால they used more number of implements. So hence it is called as flake based culture. அதை எழுதிக்கோங்க. தென் போன் ஹார்ன்ஸும் யூஸ் பண்ணாங்க, அது கூட தேவையில்லை, நான் பிகாஸ் இது கூட ஒமிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு they were absent in alluvial. இதெல்லாம் டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து they were absent in alluvial plains. இது கரெக்டா நாட்டா அப்படின்னு கேட்பாங்க, ரைட் ஆர் ராங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் ப்ரூஸோட ஃபர்ஸ்ட் சைட். தென் இந்த சைட்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹத்னோரா, ஹங்சியன், பைச்சல், திட்வானா, கர்னூல் கேவ்ஸ். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க படிக்க பழகிடும். ஓகேவா? இந்த பெலன் வேலி இன் உத்தரப்பிரதேஷ், ஆக்சுவலாக மிர்சாப்பூர்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு பேலியோலித்திக் சைட், இதை நோட் பண்ணிக்கோங்க. பெலன்கிறது ரிவர், ஒரு மைனர் ரிவர் தான். சைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சைட்ஸ் மட்டும் இதில் நோட் பண்ணுங்க. இவர் ஆப்சன்ட் இன் அலுவியல் பிளைன்ஸ் ஆஃப் கேங்கஸ் அண்ட் இண்டஸ். இதில் ரொம்ப முக்கியம் வந்துட்டு இந்த திட்வானா இன் ராஜஸ்தான், தென் பைச்சல் அண்ட் ஹங்ஸ்கி இன் கர்நாடகா. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசெண்ட் ட்ரெண்ட் வந்து அதான், இது ஹிஸ்டரியில் கொஸ்டினா வராது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டினா வரும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரும். அவராகும். நெக்ஸ்ட் மீசோலித்திக் ஏஜ். ஸோ மீசோலித்திக் ஏஜ், ஸோ அது மிடில்ஸ், அதாவது பேலியோலித்திக், தென் மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக். பட் மிடில் ஸ்டோன் ஏஜ்னா அது அந்த பீரியட் வந்துடும், மிடில் பேலியோலித்திக் ஏஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஸோ மீசோலித்திக் இஸ் ஸ்டார்டட் இன் 9000 BCE. ஆஃப்டர் ஐஸ் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிருச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் பிகேம் வார்ம். ஸோ இந்த பீரியட்ல என்ன அப்படின்னா, யூனிக் ஃபீச்சர் இந்த பேர்லயே இருக்கு, மீசோலித்திக் மைக்ரோலித்ஸ். தே யூஸ்ட் மைக்ரோலித்ஸ் ஃபார் ஹண்டிங். மைக்ரோலித்ஸ்னா என்னது? மைனர் டூல்ஸ். இந்த மாதிரி புரியுதுல உங்களுக்கு? சின்ன சின்ன டூல்ஸ். இப்போ நீங்க மியூசியம்லாம் போனீங்கன்னா அங்கே வச்சிருப்பாங்க. எக்மன் மியூசியம், கவர்மெண்ட் மியூசியம் விசிட் பண்ணியிருக்கீங்களா? இங்க இருக்கு, நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஸோ யூஸ் ஆஃப் மைக்ரோலித்ஸ் ஃபார் ஹண்டிங் தான் அதோட யூனிக் ஃபீச்சரே இந்த பீப்புள்ல, இந்த பீரியட்ல. தென் பீப்புள் பிகன் பரியிங் த டெட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் பிகன் பரியிங் த டெட். அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அப்படியே விட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். they don't know how to bury பண்ணணும்ங்கற அந்த நாலேஜ் கிடையாது. லைக் how animals எப்படி இறந்தா அப்படியே விட்டுறோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ they don't know, அது பேலியோலித்திக் பீப்புளுக்கு they don't know how to bury the dead. only மீசோலித்திக் பீரியட்ல தான் people started burying the dead. இதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, நான் சொல்ற பின்னாடி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கதான் பாருங்க, சரைநகர் அண்ட் மஹதாஹா உத்தரப்பிரதேஷ். இந்த நேம்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரைநகர் ராய் அண்ட் மஹதாதா உத்தரப்பிரதேஷ். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பரியல் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ்ல தே ஃபவுண்டட், ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க. தென் என்ன அப்படின்னா, இந்த மீசோலித்திக்கோட லேட்டஸ்ட் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட எண்ட் ஆகும்போது, கிட்டத்தட்ட 1000 BCE அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் நடந்தது. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ்னா வைல்ட் அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்றது. நம்ம ஹியூமன் கூட வைல்டுனா வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறது, ஹியூமன் ஹேபிடேஷன்ல கொண்டு வந்து வளர்த்துறது தான் டொமஸ்டிகேஷன். ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் எது? எஸ், எதுக்கு? ஹண்டிங் பர்பஸ்க்கு தான். ஸோ அவங்க ஹண்டர்ஸ் கேதரர்ஸா இருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட் டாக். ஏன் கேட்டில் டொமஸ்டிகேட் பண்ணிக்கலாமே, அது பால் கொடுக்குது, ஃபுட்டுக்காக டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம். பிக் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம் ஃபுட்டுக்காக. பட் தே டொமஸ்டிகேட்டட் டாக் பிகாஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹண்டிங், டு ஹெல்ப் ஹண்டர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைக்ரோ இந்த மீசோலித்திக் ஏஜ்ல. இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ண தேவையில்லை, இந்த சைட்ல கேட்க மாட்டாங்க. பட் ரொம்ப முக்கியமான சைட்டுங்கிறது இந்த பாகோர் இன் ராஜஸ்தான். தித்வானா பார்த்தோமா,
தித்வானா இன் ராஜஸ்தான் என்னது? பேலியோலித்திக் சைட். ஆனா இந்த பகோர் இன் ராஜஸ்தான் வந்து வெரி வெல் எக்ஸ்கவேட்டட் மைக்ரோலித் இண்டஸ்ட்ரி. பயங்கரமான மைக்ரோலித்திக் டூல்ஸோட ஹை வால்யூம் ஆஃப் மைக்ரோலித்திக் டூல்ஸ் were found in this பகோர் இன் ராஜஸ்தான் ரீஜன்ல தான். ஸோ மீசோலித்திக் ஏஜ்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது பகோர் இன் ராஜஸ்தான். மீசோலித்திக் ஏஜ்னா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது, எங்கெல்லாம் இருந்துச்சு இந்தியால, அது ரொம்ப முக்கியம். தென் இன்னொன்னு இதுதான், ஆதம்கர் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பகோர் இன் ராஜஸ்தான்ல மைக்ரோலித் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஏர்லியர் எவிடன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ என்னன்னா டாக் வாஸ் பரீட் வித் ஹியூமன். இங்கெல்லாம் அதை வச்சுதான் ஒரு டாகையும் ஹியூமனையும் சேமாவே பரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க டாக்ங்கிற எவிடன்ஸை கூட இந்த அதம்கர் அண்ட் பகோர் ரீஜன்லாம் கண்டுபிடிச்சாங்க. தென் நெக்ஸ்ட் இது லாங்குவேஜ் இன் குஜராத். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஏன்ஷியன்ட் இந்தியா புக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை மேப் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக. இந்த ரீஜன்லாம் எங்கே இருக்குது, பர்டிகுலர் ராஜஸ்தானில் எங்கே இருக்குது அப்படின்னு புக் இல்லையோ ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகே, எப்பவுமே ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரும்போது வந்துட்டு அந்த புக் எடுத்துகிட்டு வரது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதுதான் மேப்ஸ் இருக்கும். ஏன்ஷியன்ட் இந்தியாவாக இருக்கட்டும், மெடிவல் இந்தியாவாக இருக்கட்டும், மாடர்ன் இந்தியாவாக இருக்கட்டும், மூணுக்குமே புக் இருக்கு இல்லையா? புக்கு சோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு என்னன்ட்டு? ஓகே, நான் கிளாஸ் முடிக்கும்போது ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக வாங்கணும், டெஃபினட்டாக முக்கியம். இது எல்லாமே உங்கள் புக்லேருந்து எடுத்த நோட்ஸ் தான், எதுவுமே எக்ஸஸாக எடுக்கல, எல்லாமே அப்படியே புக்கில் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கேயும் குஜராத்லேயும் ஹியூமன் பரியல்ஸ் அண்ட் போன்ஸ் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர். தென் பார்த்தோம் இல்லையா பிம்டகா கேவ்ஸ். ஸோ பேலியோலித்திக் பீப்புளும் இருந்தாங்க, தென் மீசோலித்திக் பீப்புள் ஆல்சோ ரிசைடட் தட். தென் நியோலித்திக் பீப்புளும் இருந்தாங்க. பட் மீசோலித்திக் ஆர்ட் வந்து வெரி ப்ரிடாமினன்ட் ஆர்ட்டாக இருந்துச்சு பிம்டகா கேவ்ஸ்ல. பிம்டகா கேவ்ஸோட ஆர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, நான் இப்போ காமிக்கிறேன். தென் பெலன் வேலி இன் யூபி பார்த்தோம்ல, உத்தரப்பிரதேஷ், நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து ஆல் த்ரீ ஃபேஸ் ஆஃப் பேலியோலித்திக் ஏஜும் இருந்துச்சு. தென் மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் ஏஜும் இருந்துச்சு. பிம்டகா மாதிரி தான் இந்த பெலன் வேலி. உங்களுக்கு மீசோலித்திக்னாவே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இந்த பகோர் இன் ராஜஸ்தான், ஆதம்கர் இன் மத்திய பிரதேஷ். இந்த ரெண்டு ரீஜன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். பிகாஸ் மைக்ரோலித்திக் இண்டஸ்ட்ரி அங்கே டாமினண்டா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஸ்டார்டட் இன் மீசோலித்திக் ஏஜ். சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நியோலித்திக்னு கொடுத்துருப்பாங்க. பட் அப்படி நியோலித்திக்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் நியோலித்திக். இங்கே பீப்புள் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ், அதனால தான் மைக்ரோலித்திக் டூல்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நியோலித்திக்ல அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு, பட் மீசோலித்திக்ல டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பகோர் இன் ராஜஸ்தான் அண்ட் ஆதம்கர் இன் மத்திய பிரதேஷ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் பெலன் வேலி. பெலன் வேலியில பார்த்தீங்கன்னா ஆல் த்ரீ ஃபேஸ் ஆஃப் பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக்கும் இருந்துச்சு இன் சக்சஷன்ல. பீப்புள் தி ரிசைடட் தேர். எவால்வ் ஆனாலுமே தி ரிசைடட், தி சூஸ் தி சேம் பிளேஸ். பிம்டகா கேவ்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ரொம்ப முக்கியம். ஸோ மீசோலித்திக் ஆர்ட் தான் அங்கே டாமினன்ட் ஆச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி இருக்கு என்னன்ட்டு, நோட் பண்ணுங்க. பிம்டகா வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் தான். ஸோ இங்கே பாருங்க, இப்படிதான் வந்து பிம்டகால அங்கே பீப்புள் இருந்தவங்க. இது ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரும். ஸோ தே ஸ்டார்டட் டிராயிங் பெயிண்டிங்ஸ். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு எவிடன்ஸ் தான். இப்படிதான் இருக்கும் கேவ், மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட. ஸோ அங்கே வந்து மீசோலித்திக் ஆர்ட் வந்து டாமினண்டா இருந்துச்சு மீசோலித்திக் பீரியட்ல. அது உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிப்பீங்க. பேலியோலித்திக் ஆர்ட் டிராயிங்க்கும் மீசோலித்திக் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. அது இதுல தேவையில்லை, ஹிஸ்டரியில. ஓகேவா? இதுல யூனிக் ஃபீச்சர் வந்து மைக்ரோலித்ஸ், தென் பீப்புள் பிகின் பரியிங் த டெட் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இது மூணு தான் மீசோலித்திக்கும் பேலியோலித்திக்கும் டிஃபரன்ஸ். சைட்ஸ் இப்படி சைட்ஸ்ன்னு போட்டு மேப் பண்ணிக்கோங்க. ஆதம்கர் மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி பகோர் ராஜஸ்தான், மீசோலித்திக் சைட்டா பேலியோலித்திக் சைட்டா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரும். நெக்ஸ்ட் போலாமா? நியோலித்திக் சைட். ஸோ நியோலித்திக் ஏஜ்னாவே அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டட் ஹியர். ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டட் இன் நியோலித்திக் ஏஜ். ஸோ வேர்ல்டு லெவலில் இட் ஸ்டார்டட் இன் 9000 BC. பட் இந்தியாவில் வந்து ரொம்ப லேட்டு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா மேகர்க் ரீஜன் எங்கே இருக்குன்னா அவுட் சைட் இந்தியா, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல இருக்கு இப்போ. அப்போ வந்து அன்டிவைடட் இந்தியா இல்லையா? ஸோ மேக்ரக்ல தான் ஃபர்ஸ்ட் நியோலித்திக் சைட் வாஸ் டேட்டட் டு 7000 CE. அந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான். பட் அதுக்கப்புறம் லேட்டர் சைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 3000 அப் டு 1000 வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சது. இன்னொரு யூனிக் ஃபீச்சர் நான் சொல்றேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் சைட்டை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னா மற்ற ஏஜ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. கர்நாடகாலையும் சேம் பீரியட்ல இருந்துச்சு, ராஜஸ்தான்லயும் சேம் பீரியட்ல இருந்துச்சு மீசோலித்திக் இதெல்லாமே. பட் நியோலித்திக் அக்ரிகல்ச்சர் ஏஜ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா சவுத் இந்தியால இட் ஸ்டார்டட் வெரி லேட், பட் நார்த் இந்தியால இட் வாஸ் வைட் ஸ்ப்ரெட். சவுத் இந்தியால, அதாவது பாலர் ரிவர் சொல்லுவாங்க. பாலர் ரிவர் தெரியுமா உங்களுக்கு?
ஆந்திர சவுத் நார்த் தமிழ்நாடுல இருக்கே, தெரியாதோ? ஓகே, வேலூர் வழியா பாஸ் ஆகி தென் இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஓகே, அந்த பால ரிவர் கீழே பர்டிகுலர் தமிழ்நாடு கேரளா இந்த ரீஜன்ல மட்டும் இட் ஸ்டார்டட் வெரி லேட். அதுதான் வந்து நியோலித்திக் பீரியடோட யூனிக் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் நியோலித்திக் சைட் வந்து மேக்ரக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டட் இன் 7000 CE. ஸோ அங்கே என்னென்னலாம் எவிடன்ஸ் இருந்துச்சு எல்லாமே நம்ம பின்னாடி வரும். தென் இது வந்துட்டு ஆக்சுவலா லிங்கசூர் கர்நாடகால தான் ஃபர்ஸ்ட் டைம் நியோலித்திக் ஏஜ் டிஸ்கவர் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் நியோலித்திக் ஏஜ் ஸ்டார்டட் இன் மேக்ரக். புரியுதா உங்களுக்கு இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு? என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட்னா என்னது? நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது இந்த லிங்கசூர்ல கர்நாடகா ரீஜன்ல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன சைட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து லிங்கசூர் கர்நாடகா இஸ் நியோலித்திக் சைட் தெரிஞ்சாவே போதும். ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ நிறைய கிராப்ஸ் பேர்லி வீட்ஸ் நிறைய க்ரோ பண்ணியிருப்பாங்க. ரைஸ்ல வந்துட்டு இந்தியா வாஸ் த இந்தியா ஷோஸ் த சைட் ஃபார் ரைஸ் டொமஸ்டிகேஷன். அதாவது எப்படி அப்படின்னா இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் டொமஸ்டிகேட் பண்றாங்க பீப்புள் வேர்ல்டு குளோபல் லெவல்லையே. ஸோ அது எங்க அப்படின்னா லகுர்வேதா இன் உத்தரப்பிரதேஷ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன். லகுர்வேதா இன் உத்தரப்பிரதேஷ்னா ஃபர்ஸ்ட் டைம் வேர் ரைஸ் கல்டிவேஷன் வாஸ் ஃபவுண்ட். ஓகேவா? தென் அதான் சவுத் ஆஃப் பாலா ரிவர் வந்து வெரி லேட் இன் ஆரிஜின். 2500 CE அப்புறம் தான் ஆரிஜினேட் ஆகுது. கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ்க்கு அப்புறம். ரொம்ப லேட் சவுத்துல. தென் இவங்க என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோன் ஆக்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஹேண்ட் ஆக்ஸ் கிடையாது. ஸ்டோன் ஆக்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல. ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் யூஸ் பண்ணாங்க. தென் பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. தென் போன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? தே டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், தே பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். தென் ரொம்ப முக்கியமானது தே ஃபாலோட் செட்டில்டு லைஃப். ஏன் இவ்வளோ நாளாக செட்டில் லைஃப் ஃபாலோ பண்ணல? அக்ரிகல்ச்சர்னால தான். அக்ரிகல்ச்சர் ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேயே வந்து பக்கத்துலேயே தி ஸ்டார்டட் ரிசைடிங். ஸோ அதுதான் செட்டில்டு லைஃப் ஸ்டார்டட் ஹியர் இன் நியோலித்திக் ஏஜ். அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் ஹோல்ஸ், அந்த ஹவுஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பேம்பூஸ் வச்சு, அந்த எவிடன்ஸ் எல்லாமே வி கேதர்டு. ஸோ அதனால செட்டில் லைஃப் ஸ்டார்டட் ஹியர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சைட் சொல்றேன் நியோலித்திக்ல. இந்த மேக்ரக் அவுட்டர் இந்த பாகிஸ்தான்ல இருக்கு இப்போ பிரசன்ட் டே. ஸோ மேக்ரக் தான் ஃபர்ஸ்ட் நியோலித்திக் சைட். ஸோ அதை நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் செகண்ட் வந்து இந்த லகுர்வேதா இன் யூபி ரைஸ் கல்டிவேஷன் ஸ்டார்டட் ஹியர். தென் ரொம்ப முக்கியமானது வந்து பர்சஹோம் இன் காஷ்மீர். காஷ்மீர்ல இதெல்லாம் வந்து உங்க புக்ல பிக்சரோட கொடுத்துருப்பாங்க. அதுக்குதான் புக் வேணுங்கிறது. ஓகேவா? ஸோ இங்க ஸ்லைடா பாக்குறோட அங்க பிக்சர் பர்சஹோம் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஸோ ஹியர் தே ஃபவுண்டட் டுவெல்லிங் பிட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஹவுஸ் டேமேஜ் ஆயிருக்கும்ல ஆப்வியஸா, அந்த பிட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ டுவெல்லிங் பிட்ஸ் தே ஃபவுண்ட். தென் போன் டூல்ஸ் ஃபவுண்ட் ஹியர். தென் யூனிக் ஃபீச்சர் பாருங்க, இந்த ஜூம் யூனிக் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சஹோம்ல எல்லா நியோலித்திக் சைட்லையும் மைக்ரோலித்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மீசோலித்திக்ல யூஸ் பண்ண மைக்ரோலித்ஸ் வந்து இங்கே கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த பர்சஹோம்ல மட்டும் மைக்ரோலித்ஸ் வேர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். இது ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கு. தென் பாட்ரி, தே பிகின் யூசிங் பாட்ரி ஃபார் ஸ்டோரிங் ரைஸ் கிரெயின்ஸ், அவங்களோட வாட்டர் கலெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ பாட்ரி வந்து ஃபர்ஸ்ட் நியோலித்திக் ஏஜ்ல தான் வருது. ஸோ தே யூஸ்ட் கோர்ஸ் கிரே பாட்ரி. Then dog buried along with master is found only in this site. ஓகேவா? இதுதான் பர்சஹோமோட யூனிக் ஃபீச்சர். பர்சஹோம் காஷ்மீர்ல இருக்கு. ஸோ அந்த சைட்லாம் நீங்க போட்டோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த டாக் பரிட் வித் அலாங் வித் ஹியூமன்ஸ் அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பரியல் சைட்ஸ்லாம். ஸோ நல்லா இருக்கும். ஸோ தே யூஸ்ட் கோர்ஸ் கிரே பாட்ரி. தென் கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் மைக்ரோலித்ஸ் இஸ் ஃபவுண்ட் ஹியர். போன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. திஸ் யூஸ் பை டுவெல்லிங் பிட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பேலியோலித்திக்ல போன் ஹார்ன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்ட்டு, அதெல்லாம் ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டியில தான் இருந்துச்சு. ஆனால் நியோலித்திக்ல தான் ப்ராப்பரா போன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான இடம் வந்து சிரந்த் இன் பீகார். உங்களுக்கு நீங்க ஜியாகிரபியில படிச்சிருக்கீங்களா? கங்கா ரிவர், கந்தக் ரிவர், சன் ரிவர், கேக்ரா இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா?
கங்கஸ் ரிவர் சிஸ்டம் நடத்திருப்பாங்க. அது 4 கன்வர்ஜ் ஆகிற இடம் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு ரீஜியன், அதுதான் சிரந்த் இன் பீகார். அங்க பாத்தீங்கன்னா போன் டூல்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா சிரந்த் இன் பீகார்லையும் பர்சஹோம்ல மட்டும்தான் போன் டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அபண்டன்ட் நம்பர் நியோலித்திக் பீரியட்ல. தென் they maybe they used mud ஹவுஸ்ல இருந்திருக்கலாம் ஆர் பேம்பு ஹவுஸ், ரெண்டுமே இருந்திருக்கலாம். தென் என்னென்ன கிராப்ஸ், ராகி, ஹார்ஸ் கிராம் எல்லாமே கல்டிவேட் பண்ணாங்க, பார்லி எல்லாமே கல்டிவேட் பண்ணாங்க. தென் எஸ் ஆக்சுவலா இது ஒரு இதெல்லாம் நீங்க உங்களோட ஆர்கியாலஜி ஏன்ஷியன்ட் இந்தியா புக்ல இருக்கும். ஸோ இங்க பாலர் ரிவர் இருக்கும் சவுத் இந்தியால. பாலர் ரிவர் வாஸ் த பார்டர். அது கீழே சவுத் இந்தியால நமக்கு லேட்டா தான் டெவலப் ஆச்சு. மேல கிருஷ்ணா ரிவர் இருக்குமா, இந்த நடுவுல இருக்க சைட் இட் ஆர் ரிச் சைட்ஸ் ஆஃப் நியோலித்திக் ஏஜ். ஸோ தேவர் ரிச் சைட்ஸ் ஆஃப் நியோலித்திக் ஏஜ். இது எல்லாமே இந்த ரீஜன்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப, இது வந்து டைரக்டா ஐ திங்க் இப்போ போன வருஷமோ அதுக்கு முன்னாடி வருஷமோ கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இது பையம்பள்ளி இன் தமிழ்நாடு. தென் பாலர் ரிவர் வந்துட்டு வேலூர்ல வருது இல்லையா, அதுக்கு மேல இருக்கு பையம்பள்ளி. ஸோ பையம்பள்ளி இன் தமிழ்நாடு. தென் ரொம்ப முக்கியம் பிரம்மகிரி, பிஹிலிக்கல், ஹல்லூர் இதெல்லாம் வந்து கர்நாடகால இருக்கு. தெக்கல் கோட்டா இது வந்து ஆந்திரால இருக்கு. ஸோ இந்த ரீஜன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிச் சைட்ஸ் ஆஃப் நியோலித்திக் ஏஜ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே அஸ்ஸாம்ல கூட நிறைய நியோலித்திக் சைட்ஸ் இருக்கு. தவோஜி, ஹாதிங் இதெல்லாமே இது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சருத்தாரு. ஸோ இந்த ரீஜன். தென் அஸ்ஸாம்ல வந்துட்டு சருத்தாரு. தென் வேற என்ன ரீஜன்ல பார்த்தோம் நியோலித்திக்? பர்சஹோம், மேக்ரக், சிரந்து. தென் வேற என்ன ரீஜன் பார்த்தோம்? லாகூர் வேதா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இதெல்லாமே தென் அதர் சைட்ஸ் இது உங்களுக்கு தேவையில்லை, இது மட்டும். இது சாரைக்கோளம் ரொம்ப முக்கியம். சாரைக்கோளம் இண்டஸ் வேலி ரீஜன்ல இருக்கு, இந்த சைடுன்னு நினைக்கிறேன். இது சாரைக்கோளம் முக்கியம். அவ்வளவுதான். இதெல்லாமே வந்து சைட்ஸும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் முக்கியம். கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, போப்பா பழகிடும். ஓகேவா? இந்த சைட்ல ரொம்ப முக்கியம். லகுர் தேவா, மேக்ரக், பர்சஹோம், லகுர்வேதா பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ரீஜன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பர்சஹோம், லகுர் தேவா, சிரந்து. தென் அஸ்ஸாம்ல சருத்தாரு. இதெல்லாம் நீங்க புக்ல சூப்பரா மேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புக் வேணும் என்னைக்குமே, கையில புக் எல்லாம் வரவே கூடாது கிளாஸ்க்கு. தென் இன்னொரு ஏஜ் இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. சால்கோலித்திக்கோட சேர்த்து சொல்றேன் ஏன் என்ன ரீசன் அப்படின்னு. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க இந்த நியோலித்திக் சைட்ஸ் வந்து டைரக்டா கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த 4 சைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மகிரி, பிஹிலிக்கல், ஹல்லூர், தெக்கல் கோட்டா. இது என்ன கேட்பாங்கன்னா இதெல்லாமே நியோலித்திக் சைட். இது எந்த எதுன்னு கேட்பாங்க. பாலியோலித்திக்கா, மீசோலித்திக்கா, நியோலித்திக்கா, சால்கோலித்திக்கான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியர் தெரியணும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைட்ஸை நோட் பண்ணிட்டு நீங்க ஒரு மேப் பண்றீங்க. பாலியோலித்திக் ஏஜுக்கு எங்கெங்க சைட்ஸ் இருக்கு, நீ மீசோலித்திக்கு மேப் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க சும்மா வந்து நோட் பண்றது மட்டும் பத்தாது, மேப் பண்ணி டிஃப்ரென்ஷியேட்டா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சாரைக்கோளம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல வேற எல்லாம் எதுவும் தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. தவோஜலி, ஹார்டிங்கும் முக்கியம். இந்த நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம் இது ஏதோ நார்த் இந்தியாவில் இருக்குது, நார்த் ஈஸ்ட்ல. என்ன பாலியோலித்திக்கா, மீசோலித்திக்கா, நியோலித்திக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட வந்து ஸ்டோன் ஏஜ் முடியுது. நியோலித்திக்கோட from Chalcolithic we started using metals. Chalcolithic நாவே காப்பர் பேஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். யோசிச்சு பாருங்க, ராக்ல இருந்து மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்மெல்ட் பண்ணி ஸோ காப்பர் டூல்ஸ் வந்து உண்டாக்குனாங்க இந்த சால்கோலித்திக்ல. ஸோ சால்கோலித்திக் ஏஜ்ல காப்பரை யூஸ் பண்ணியிருந்தாலும் இதை வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் தான் நம்ம சொல்லுவோம், அப் டு சால்கோலித்திக் வரையும். ஏன் அப்படின்னா இவ்வளோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து ரைட்டிங் சிஸ்டம் இல்லை அவங்க கிட்ட, ஸ்கிரிப்ட் கிடையாது அவங்களுக்கு. வந்து லாங்குவேஜ் இருந்திருக்கலாம், பட் ரைட்டிங் தெரியல அவங்களுக்கு. ஸோ ரைட்டிங் தெரியாதனால இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ். அப் டு சால்கோலித்திக் வந்துட்டு நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னு சொல்லுவோம். ஹராப்பன் சிவிலைசேஷன் தெரியுமா உங்களுக்கு? அங்க ஸ்கிரிப்ட் இருந்துச்சு இல்லையா, ஹராப்பன் ஸ்கிரிப்ட். இப்போ ஹராப்பன் ஸ்கிரிப்ட் இட்ஸ் பிக்ட்ரோகிராஃபிக் ஸ்கிரிப்ட். நம்ம எப்படி லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம்ல, HARA,
அவங்க வந்து ஃபுல்லாகவே பிக்சர்ஸ், அவங்க அந்த ஸ்கிரிப்ட் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே, அந்த அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃப்ரம் ஹராப்பன் வி கால் இட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் ஏஜ். ஸோ இதை ஏன் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னாங்கன்னா அப் டு சால்கோலித்திக். ஸோ ஈவன் த பீப்புள் நோ ஹவு டு யூஸ் காப்பர், they didn't know the writing system. ஸோ அதனால தான் Chalcolithic peoples are considered as prehistoric age. ஓகே, சால்கோலித்திக்னாவே என்ன அப்படின்னா காப்பர். இதோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹராப்பன் சிவிலைசேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. 3500 இருந்து நடந்துட்டு இருக்கு. அதே ஏஜ், கிட்டத்தட்ட சேம் ஏஜ்ல தான் இந்த சால்கோலித்திக்கும் மற்ற இந்தியாவில் மற்ற ரீஜன்ஸ்ல இருக்கு. இந்த ரீஜனை தவிர, இந்த இண்டஸ் வேலி தவிர மற்ற ரீஜன் எல்லாத்துலயுமே தி பீப்புள் ஃபாலோ சால்கோலித்திக். ஸோ ஹராப்பன்ஸ்க்கும் இதுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன? ஸ்கிரிப்ட். ஓகே, அது இல்லை, வேற. ஹராப்பன் இஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன். ஸோ தே ஃபாலோட் வெல் செட்டில்டு அர்பன் டவுன்ஸ் இருந்துச்சு, பிளானிங் இருந்துச்சு, பிளான்டு எக்கனாமி, ஸோ ப்ராப்பரான இருந்துச்சு. ஸோ சால்கோலித்திக் பீப்புள் ஆர் ரூரல் பேஸ்ட் பீப்புள். ஸோ அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகிருந்துச்சு அவங்களோட ஹேபிடேஷன்ஸ் எல்லாமே. இன்னொரு மெயின் ஏஜ் ஹராப்பன்ஸ், தே நோ ஹவு டு யூஸ் bronze. Bronze is made from tin plus copper தானே. ஸோ bronze வந்து வெரி ஸ்ட்ராங்கர் தென் காப்பர். ஸோ பட் எங்களுக்கு வந்து காப்பர் மட்டும்தான் தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ டின் வந்துட்டு இதுவே ப்ராபப்ளி ஹராப்பன்ஸ் தே இம்போர்ட்டட் டின்ஸ். டின் வந்து பெருசாக இங்கே இல்லை, இந்தியாவில் ரிசர்வ் இல்லை. ஸோ ப்ராபப்ளி தே ஹவ் இம்போர்ட்டட் ஃப்ரம் நெய்பரிங் ஆப்கானிஸ்தான். ஸோ ட்ரேட் வாஸ் வெல் டெவலப்ட். ஹராப்பன்ஸ் வந்து வெல் டெவலப்டு, உங்களுக்கு பின்னாடி வரும், வெரி வெல் டெவலப்டு சிவிலைசேஷன் ஹராப்பன் சிவிலைசேஷன். ஸோ சால்கோலித்திக் பீப்புள் அப்படி கிடையாது. தே யூஸ் டு காப்பர், அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக அவங்க ரூரல் பேஸ்ட் எக்கனாமி தான், பெருசாக ட்ரேடு கிடையாது, ப்ராப்பர் கிங் இல்லை, கிங்டம் கிடையாது. ஸோ பீப்புள் ஆர் ஸ்கேட்டர்டு, ஒரு வில்லேஜ் ரூரல் பேஸ்ட் எக்கனாமியாக தான் இருந்தாங்க. ஸோ அது அப்புறம் ரைட்டிங் சிஸ்டமும் இல்லாதனால தேவர் கிளாசிஃபைட் அஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக். இன்னொன்று, இங்கே ஹராப்பன் சிவிலைசேஷன் நடக்கும்போது மற்ற ரீஜன், இந்தியாவோட மற்ற ரீஜனில் இந்த சால்கோலித்திக் ஏஜ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட மோஸ்ட் ஆஃப் த சால்கோலித்திக் ஏஜ் கோயின்சைட் வித் லேட்டர் ஆர் மிடில் ஹராப்பன் ஏஜ். ஸோ சம் சால்கோலித்திக் ஈவன் எக்ஸிஸ்டட் போஸ்ட் ஹராப்பன் சிவிலைசேஷன். கிட்டத்தட்ட 1500 முடிஞ்சிருச்சு, டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன அந்த பீப்புள் எங்கே போனாங்கன்னு இன்னும் வரையும் ரிசர்ச் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு தான் ரிசர்ச் ஆன்கோயிங் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்தியாவில். ஸோ அதுக்கப்புறம் கூட போஸ்ட் ஹராப்பன் பீரியட்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் ஏஜ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த சால்கோலித்திக் ஏஜ் மட்டும் ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸி தான். இதுலேயே கொஞ்சம் சைட்ஸ் நிறையா வரும். ஸோ என்ன அப்படின்னா, ஃப்ரம் ப்ரீ ஹராப்பன் ஏஜ்ல இருந்து போஸ்ட் ஹராப்பன் ஏஜ் வரையும் இந்த சால்கோலித்திக் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் ப்ரீ ஹராப்பன் சால்கோலித்திக்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இந்த கணேஷ்வர் ரீஜன் ராஜஸ்தான்ல, இந்த கணேஷ்வர் ரீஜன் அது எங்க இருக்கு அப்படின்னா K3 காப்பர் மைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். தெரியுமா? இந்தியாவில் காப்பரே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. K3 காப்பர் மைன்ஸ் ஆரவல்லிஸ் கிட்ட இருக்கு. அந்த ரீஜனை சுத்தி இருக்கு, அந்த K3 காப்பர் மைனை சுத்தி இருக்க ரீஜன் தான் கணேஷ்வர் ரீஜன். ஸோ அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் டிஸ்கவர் பண்றாங்க பீப்புள். யார் அவங்கன்னா ஹராப்பன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த பீப்புள், ப்ரீ ஹராப்பன் பீப்புள்ஸ். என்ன அப்படின்னா, தே மே ஹேவ் சப்ளைடு காப்பர் டு இண்டஸ் வேலி பீப்புள். ஸோ அதனால தான் அவங்க பிரான்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரேட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கணேஷ் ப்ரீ ஹராப்பன் சிவிலைசேஷன் இன் கணேஸ்வர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரீ ஹராப்பன் சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படி. ஸோ கணேஷ்வர் ரீஜன். நெக்ஸ்ட், ஸோ அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இட் மே ப்ராபப்ளி சப்ளைட் காப்பர் டு ஹராப்பன் தட் க்ரோ இன் டு கிரேட்டர் சிவிலைசேஷன். புரியுதா உங்களுக்கு? தென் முக்கியமானது என்னன்னா, இந்த கணேஷ்வர் ரீஜன்ல ஆக்ரி கலர்ட் பாட்ரி இருந்திருக்கு. ஆக்ரி கலர்ட் பாட்ரிங்கிறது ஒரு பெயிண்டட் பாட்ரி கல்ச்சர், பெயிண்ட் பண்ண ஆக்ரி கலர் பெயிண்ட். இன்னொன்று என்னன்னா, ஆக்ரி கலர் பாட்ரி இஸ் ஆல்வேஸ் கோயின்சைட் வித் ஹராப்பன் பீப்புள்ஸ், பிரான்ஸ் சிவிலைசேஷன். பட் இந்த காப்பர் சிவிலைசேஷன்ல இந்த சால்கோலித்திக் ஏஜ்லயே, சால்கோலித்திக் ஏஜ் நமக்கு இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்துச்சு இல்லையா, அதுல இந்த கணேஷ்வர் ரீஜன்ல மட்டும்தான் இந்த ஆக்ரி கலர் பாட்ரி வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ வெரி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன், சால்கோலித்திக் சிவிலைசேஷன் இந்த கணேஷ்வர் ரீஜன்ல.
பிகாஸ் அவங்களோட காப்பர் வந்து அவங்களுக்கு நிறைய இன்கம் கொடுத்துருக்கலாம் ரெவன்யூ. ஸோ அதனால தே யூஸ்ட் அட்வான்ஸ்டு பாட்ரிஸ், பெயிண்டட் பாட்ரிஸ் யூஸ் பண்ணாங்க. தென் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்துட்டு நான் ஹராப்பன் இதில் சொல்கிறேன். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஹராப்பன் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம பார்த்தது ப்ரீ ஹராப்பன், ஹராப்பன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த கணேஷ்வர். ஸோ ஹராப்பன் நடந்துட்டு இருக்கும்போது கோயின்சிடென்ஸா வந்த சால்கோலித்திக் கல்ச்சர் இந்தியாவில் எங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம், கயத்தா கல்ச்சர் இன் நர்மதா ரிவர் வேலி. தோ 2000 to 1800, it is only Chalcolithic age that is contemporary to Harappan. கயத்தா ரிவர் கல்ச்சர், சாரி நர்மதா ரிவர் வேலி எங்க இருக்கு? ராஜஸ்தானா, குஜராத்தா, மத்திய பிரதேஷ், மெயினா மத்திய பிரதேஷ் தானே? அங்கதான் அரேபியன்ஸ்ல ட்ரெயின் ஆகும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்த கயத்தா கல்ச்சர் தான் இட் வாஸ் த ஒன்லி சால்கோலித்திக் கல்ச்சர், மேஜர், ஒன்லி கிடையாது, இட் வாஸ் அ மேஜர் சால்கோலித்திக் கல்ச்சர் தட் கோஇன்சைட் வித் ஹராப்பன்ஸ். ஹராப்பன் சிவிலைசேஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ கயத்தா சிவிலைசேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ கயத்தா கல்ச்சர் ஸ்டில் தே ஃபாலோட் காப்பர் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட ப்ராக்டிஸ் இவங்க அடாப்ட் பண்ணல. தேவர் யூனிக் பீப்புள்ஸ், அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. நீங்க ஹராப்பன்ஸ் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அதெல்லாம் படிக்க. ஸோ முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ கயத்தா கல்ச்சர் இன் நர்மதா ரிவர், இட் இஸ் அ கான்டெம்பரரி ஆஃப் ஹராப்பா அண்ட் இட் இஸ் அ சால்கோலித்திக் ஏஜ். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த இடத்துல ஒரு 4 இது நீங்க படிப்பீங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கேட்கறாங்க இந்த போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக். அதாவது எப்படின்னா, ஆஃப்டர் 1500 BCE ஹராப்பன்ஸ் முடிஞ்சிட்டாங்க. 3000ல இருந்து 1500 வரையும் ஹராப்பன்ஸ் வந்து அந்த சைடு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆஃப்டர் ஹராப்பன்ஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சால்கோலித்திக் இட் கண்டினியூட் இன் சம் பார்ட்ஸ். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக்ல, ஸோ இந்த சைட்ஸ்ல போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக் தே ஹேட் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹராப்பன்ஸ். அது கயத்தா கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா சில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு ஹராப்பன்ஸோட கான்டெம்பரரியா இருந்தனால. பட் போஸ்ட் ஹராப்பன்ல தே ஹேட் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹராப்பன்ஸ். ஓகேவா? என்ன கேரக்டரிஸ்டிக்? இட் இஸ் அ ரூரல் பேஸ்ட் எக்கனாமி. தென் they used microliths along with copper tools. Copper tools என்னதான் டிஸ்கவர் பண்ணாலும் they used microliths. Then red and black ware pottery இந்த ரீஜன்ல போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக் வந்து எங்கெங்க இருந்துச்சுன்னா ராஜஸ்தான்ல, தென் மகாராஷ்டிரால இருந்துச்சு மெயினா. அது நான் சைட்ஸ் வந்து சொல்றேன். ஸோ தே யூஸ்ட் ரெட் அண்ட் பிளாக் வேர், மோஸ்ட்லி எல்லாமே ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்டு தான் யூஸ் பண்ணாங்க. ஒன்லி அந்த ஆக்ரி கலர் பாட்ரி வந்து இது கணேஷ்வர் ரீஜன்ல தான் இருக்கு. கணேஷ்வர் வந்து இன்னுமே ஸ்டில் டிஸ்பியூட்டட். அது வந்து எப்படி, அது ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அங்கே கண்டுபிடிச்சாங்க. ஆப்டிக்கல் பாட்ரிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஆரியன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் படிச்சு இட்ஸ் கோயிங் ஆன். ஹராப்பன்ஸும் யூஸ் பண்ணாங்க. அவங்க டாமினண்டா வந்து ரெட் அண்ட் பிளாக் தான் யூஸ் பண்ணாங்க. போஸ்ட் வேதிக் பீரியட்ல தான் ஆக்ரிகல்ச்சர்லாம் வந்துச்சு. சரி, வேதிக் பீரியட்ல. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட். மெயினா வந்துட்டு இந்த 3 ரீஜன் நம்ம படிக்க போறோம் இந்த போஸ்ட் ஹராப்பன்ல. ஸோ ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ், இந்த 3 ஸ்டேட்ல தான் இந்த போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல என்ன அப்படின்னா, பனாஸ் ரிவர் தெரியுமா? இட் ஆரிஜினேட்ஸ் இன் ஆரவல்லிஸ்ல ஆரிஜினேட் ஆகும். ராஜஸ்தான்ல ஆரவல்லிஸ் இருக்கா? இட் ஆரிஜினேட்ஸ் இன் ஆரவல்லிஸ் அண்ட் ஜாயின்ஸ் மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு இந்த சம்பல் ரிவர் சிஸ்டமோட ஜாயின் பண்ணும். தெரியாதா? ஓகே. பனாஸ் வந்து ராஜஸ்தானோட ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர். ஸோ அங்க வந்து 2 சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அஹர் அண்ட் கிலுன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஹர் அண்ட் கிலுன். அஹர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ மைக்ரோலித்ஸ் இல்லை. ஓகே. தென் ஆல்மோஸ்ட் அஹர் வந்து பாத்தீங்கன்னா வெரி ரிச் சைட்ஸ், அதாவது ரிச் சைட் எதுக்கு அப்படின்னா காப்பர் ரிச் சைட்ஸ். அது ஃபுல்லா எல்லா டூல்ஸுமே கிட்டத்தட்ட காப்பர் டூல்ஸ் தான் பீப்புள் யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கிலுந்த் இஸ் த ரீஜனல் சென்டர். அதாவது எப்படி அப்படின்னா, கிலுந்த் வந்து ஒரு மேஜர் டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. தென் அஹர் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு வெரி வெரி நெய்பரிங் ரீஜியன்ஸ். ஸோ அஹர் வந்து ஒரு மைனர் சென்டர் மாதிரி. ஸோ கிலுந்த் இஸ் த ரீஜனல் சென்டர். இட் வாஸ் வெரி லார்ஜர் சென்டர் நியர். இங்க வந்து மைக்ரோலித்ஸ் இருந்தது. தென் பீப்புள் ஆஃப் அஹர் லிவ்ட் இன் ஸ்டோன் பில்ட் ஹவுசஸ். அன்லைக் வேட்டல் அண்ட் டோபு இல்ல மட் ஹவுஸ்ல இல்லாம தே லிவ்ட் இன் ஸ்டோன் பில்ட் ஹவுசஸ். ஓகேவா? இன்னொரு ரீஜன் பாத்தீங்கன்னா அவங்க ஃபோர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நான் சொல்றேன். பர்டிகுலரா மகாராஷ்டிரால அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருக்கும். ஸோ அஹர் அண்ட் கிலுந்த் வேர் வெரி ரிச் இன்
போஸ்ட் ஹராப்பன் சால்கோலித்திக் ஏஜ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்க மால்வா கல்ச்சர். ஸோ ராஜஸ்தான்ல அஹர் அண்ட் கிலுன்னு பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இருக்க மால்வா கல்ச்சர். மால்வா கல்ச்சரை பொறுத்த வரையும் இந்த நவ்தாதோலி, ஈரான் அண்ட் நகாத்தா, இந்த 3 ரீஜியன்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைட்ஸ் எல்லாமே. போக போக பழகிடும். நிறைய டைம் இந்த அஹர் அண்ட் கிலுன்னு நிறைய டைம் படிக்க படிக்க ஞாபகம் வந்துடும். இந்த நவ்தாதோலியும் அப்படிதான், ஈரான் அண்ட் நக்தா, இந்த மால்வா கல்ச்சர் மால்வா ரீஜியன்ல. ஸோ மால்வா ரீஜியன்ல இந்த கயத்தா கல்ச்சர் பார்த்தோம் இல்லையா, அதுவும் மால்வா ரீஜன் தான், நர்மதா வேலி பக்கத்துல. ஆக்சுவலா அப்படின்னா நர்மதா வேலிக்கு நார்த்ல இருக்கும் இந்த கயத்தா கல்ச்சர். மால்வா கல்ச்சர் சவுத்துல இருக்காது, மால்வா கல்ச்சர் வந்து நியர்பைல இருக்கும். ஸோ மால்வா கல்ச்சர் வாஸ் போஸ்ட் ஹராப்பன், கயத்தா கல்ச்சர் வாஸ் கான்டெம்பரரி. நவ்தாதோலி வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுட் இட்ஸ் வெரி ரிச் அக்ரிகல்ச்சர் சைட். மால்வா கல்ச்சர்ல இங்க பாருங்க, ரைஸ், வீட், காட்டன், மில்லட்ஸ், பல்சஸ், பெர்ல், லின்சீட் எல்லாமே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. No places in India have such extensive crops cultivation. So நவ்தாதோலி அதுக்கு தான் ஃபேமஸ் மால்வா கல்ச்சர்ல. தென் மகாராஷ்டிரா, இந்த கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரால ஜார்வி கல்ச்சர் ரொம்ப 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 முக்கியம். So it was the only Chalcolithic culture that lasted up to 700 CE வரையும். ஓகேவா? ஜோர்வி was on the bank of Pravara river, tributary of Godavari. தென் சைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டா கேட்பாங்க கொஸ்டின்ஸ். தைமாபாத், இதான் இதை நீங்க வந்து புக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. பிகாஸ் சைட்ஸ் மேப் பண்ணியிருப்பாங்க புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு. தைமாபாத், இனாமகட், இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜார்வி, நேவசா, சந்தோலி அண்ட் இது சொனாகன் கூட தேவையில்லை. என்ன அப்படின்னா ஆக்சுவலா யூனிக் ஃபீச்சர் பாங்க, தே ஹேவ் ஃபோர்ட்டிஃபைடு வால். இனாமகன்லாம் பாத்தீங்கன்னா வால்ஸ் ஃபுல்லாவே ஃபோர்ட்டிஃபை பண்ணிருக்காங்க, ஒரு வில்லேஜே ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா சால்கோலித்திக் கல்ச்சர் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ஜார்வி கல்ச்சர் தான் ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. தென் ஹைராக்கி இருந்துச்சாங்க. ஹவுசஸ் ஆஃப் சீஃப் வந்து இஸ் பில்ட் வித் மெனி ரூம்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் ஃபார். அதாவது என்னன்னா ஃபுல்லி ஃபோர்ட்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கு நடுவுல சீஃப் வாழ்ந்திருக்காரு. அவரோட வீடு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் இட் இஸ் பில்ட் வித் மெனி ரூம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தான் இந்த ஜார்வி கல்ச்சர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா சம் ஆஃப் தி செட்டில்மெண்ட்ஸ் ஈவன் ரீச்ட் அர்பன் ஸ்டேஜ், அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்துச்சு. தைமாபாத் ஜார்வி எல்லாமே மகாராஷ்டிரால கிட்ட ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஹியர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரான்ஸ் குட் சீன். பட் அது முக்கியம் இல்லை. தைமாபாத் ரீஜன் உங்களுக்கு சைட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இதே பார்த்தோம்னா சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சால்கோலித்திக் பீப்புள். சால்கோலித்திக் பீப்புள் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் பரியல் சிஸ்டம்ல நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் சில டிஃபரன்ஸ் இருந்தது. வெஸ்டர்ன் இந்தியா பார்த்தோம் இல்லையா, இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், இது கூட வேணாம் விடுங்க. தென் நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் கல்ச்சர். இவ்வளோ நாளா இப்போ ஹராப்பன்ஸ் வந்து நம்ம டெரகோட்டா ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி வணங்கியிருப்பாங்க. பட் அதே மாதிரி சால்கோலித்திக்லையும் டெரகோட்டா இமேஜஸ் ஆஃப் மதர் காடஸஸ் ஆர் ஃபவுண்ட் அண்ட் டெரகோட்டா புல்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட். So it may be revered by them. So religious cult வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் they did not have knowledge of horse. ஏன்னா India is not native to horse. So அதனால they have no knowledge of horse. No writing system developed. Because of it, it is called as prehistoric. So அந்த காப்பர் யூஸ் பண்ணாலும் அக்ரிகல்ச்சர் படில் பண்ண முடியாது. So they followed jump cultivation. Jump cultivation, shifting cultivation தெரியாதா? அது எப்படின்னா படில் பண்ண முடியாது சாயில்ஸ், டூல்ஸ் இல்லாதனால, ப்ராப்பர் டூல்ஸ். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணுவாங்க. தென் தே வில் பர்ன். ஆஃப்டர் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் தே வில் பர்ன் த ஃபீல்டு. தென் தே வில் மூவ் டு அதர் பிளேஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எகைன் ஃபர்டிலிட்டி ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எகைன் தே வில் கல்டிவேட். ஸோ ஜம் கல்டிவேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. படில் பண்றதுக்கு காப்பர் பத்தாதனால. ஸோ ஆக்ரி கலர் பார்ட்டிகல்ச்சர் கணேஸ்வரில் பார்த்தோம், தட் வாஸ் யூனிக் ஃபீச்சர். தென் they were the first to use painted potteries. என்னன்னா இன்ஃபன்ட் மார்டாலிட்டி பரியல் எடுத்து பார்க்கும்போது அங்கே இன்ஃபன்ட் மார்டாலிட்டி அதிகமாக, மேபி ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ஏதாவது இருக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எனக்கான போட்டது. நீங்கள் முக்கியமான சைட்ஸ் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது டஃப்பாக தான் இருக்கும். பட் சால்கோலித்திக் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஓகே, ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ சால்கோலித்திக் எங்கெங்கே இருந்துச்சு, எந்தெந்த ரீஜனில் இருந்துச்சுன்னு
கரெக்டாக பார்த்து நோட் பண்ணணும். ஸோ ப்ரீ ஹராப்பனுக்கு எங்கே இருந்துச்சு? கணேஷ்வர் அண்ட் ராஜஸ்தான் பார்த்தோம்ல. தென் அர்ஹூர் அண்ட் கிலுந்த் அது எங்கே இருந்துச்சு? அதுவும் ராஜஸ்தான்லாம், பட் தேவை போஸ்ட் ஹராப்பன். கான்டெம்பரரி டு ஹராப்பன் ஒரே ஒரு கல்ச்சர் தான், கயத்தா கல்ச்சர். போஸ்ட் ஹராப்பன் தான் ரொம்ப, இந்த 3 கல்ச்சர் ராஜஸ்தான்ல அஹர் அண்ட் கிலுந்த், தென் மால்வா கல்ச்சர் ஆஃப் மத்திய பிரதேஷ், அங்கே இந்த நவ்தோத்தொலி ரொம்ப முக்கியம். வெரி ரிச், தேவர் ரிச் இன் எக்ஸ்டென்சிவ் கிராப்ஸ், ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா இந்த ஜார்வி கல்ச்சர், இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் டைரக்டாக கேட்பாங்க. ஜார்வி கல்ச்சர் பிலாங் டு விச் ஏஜ்னு கேட்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நம்ம பார்ப்போம். சைட்ஸ் பார்க்க வேணாம், அதில் நம்ம ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். சைட்ஸ் ரொம்ப டைம் ஆகும், அது இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். they had religious culture, terracotta imagesலாம் இருந்துச்சு சால்கோலித்திக் பீரியட்ல. பர்டிகுலர் ஜார்வி கல்ச்சர்லாம் இந்த terracotta images வந்து நிறையவே இருந்துச்சு. மேபி they have influenced from Harappans தான் ஃபர்ஸ்ட் டு யூஸ் terracotta images. இந்த ரீஜன், இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தைமாபாத், இனமோகன், ஜோர்வி, நேவசா, சந்தோலி எல்லாமே ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கன்சிடர் த ஃபாலோயிங் பாஸ். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. பிம்டக்கா ராக் ஷெல்டர்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ் கரெக்டா? ஹங்ஸி சொன்னோம்ல, கரெக்டா இல்லையா? எங்க இருக்கு ஹங்ஸி? கர்நாடகா ரீஜன்ல லாஸ்ட் லோயர் பாலியோலித்திக்ல பார்த்தோம்ல. யூஸ் ஆஃப் மைக்ரோலித்ஸ் இஸ் a characteristic feature of மீசோலித்திக். இங்க என்ன கேட்டிருக்காங்க? நியோலித்திக். ஸோ மைக்ரோலித்ஸ்னாவே மீசோலித்திக் தான். ஸோ கேரக்டர் இதுலயும் யூஸ் பண்ணலாம், பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்கும்போது நியோலித்திக்கு ஸ்பெசிஃபிக்கானது என்ன அங்கே புதுசாக ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ நம்ம பார்த்தோமா, பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் பார்த்தோமா, பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்தோமா. ஸோ மைக்ரோலித்ஸ்ங்கிறது ராங். தென் அஹர் கல்ச்சர் இஸ் அசோசியேட்டட் வித் சால்கோலித்திக். சூப்பர், கரெக்டா? நெக்ஸ்ட் இது பாருங்க, ஆன்சர் என்னது? அயன் வாஸ், தே டோன்ட் நோ த நாலேஜ் ஆஃப் அயன். ஸோ அதனால இது ராங். வெரி குட். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வாஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் நியோலித்திக். ஏன்னா இங்க பீப்புள் வந்து ஹண்டர்ஸ் கேதரஸாக இருந்தாங்களா. நெக்ஸ்ட், which of the following associated with early evidence of agriculture? மேக்ரக் தான் ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நியோலித்திக் சைட். ஃபர்ஸ்ட் அங்கதான் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தென் ஏன்னா ஹராப்பன்ஸ் மாதிரி அவங்க அர்பன் கிடையாது, தே ஆர் ரூரல் பேஸ்ட் எக்கனாமி. ஸோ தே ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். கரெக்ட். தே யூஸ் டு போத் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் காப்பர் டூல்ஸ். பார்த்தோமா. நெக்ஸ்ட், இது உங்களுக்கு தமிழ்நாடு பத்தி பார்க்கல, பட் உங்களுக்கு நேம் வச்சு கெஸ் பண்ணி சொல்லலாம். பார்த்து சொல்லுங்க. எங்க இருக்கு? தமிழ்நாடு, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சம்திங் இல்லையா? நார்த் தமிழ்நாடுவா? ஓகே, திரும்பாக்கம். தென் இதை மேட்ச் பண்ணுங்க. கல்ச்சர் அண்ட் ரீஜன், இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜார்வி கல்ச்சர் மகாராஷ்டிரா, இனாமகம், தைமாபாத், ஜார்வி மகாராஷ்டிரா. நான் சொன்னது 3 சைட்ஸா. ராஜஸ்தான்ல அஹார் கல்ச்சர், மத்திய பிரதேஷ்ல மால்வா கல்ச்சர், மகாராஷ்டிரால ஜார்வி கல்ச்சர். அஹர் அண்ட் கிலுந்த் ராஜஸ்தான்ல பார்த்தோமா, தென் மத்திய பிரதேஷ்ல மால்வா கல்ச்சர் பார்த்தோமா, தென் மகாராஷ்டிரால ஜார்வி கல்ச்சர். தென் இது ஈஸி, நியோலித்திக் ரெவல்யூஷன். which of the following is associated with நியோலித்திக் கல்ச்சர்? இதுவும் சிம்பிள் தான். வேற அவ்வளவுதானா? பாட்டரி அண்ட் அக்ரிகல்ச்சர், மெட்டல் டூல்ஸ் மட்டும் ராங். ஏன்னா நியோலித்திக் இஸ் ஸ்டோன் ஏஜ். தென் இது பேலியோலித்திக்ல இருந்தாலும் தேர் மெயின்லி அசோசியேட்டட் வித் மீசோலித்திக்ல தான் அது டெவலப் ஆச்சு. நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னதான் வந்து பிம்டக்கால பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் எல்லாமே இருந்தாலும் மீசோலித்திக் ராக் பெயிண்டிங்ஸ் தான் அங்க டாமினண்டா இருந்துச்சு. ஸோ வெரி குட், அவ்வளவுதான்.